ஆம்ஸ்டாங் வழக்குல திமுக அருள், அதிமுக மலர்கொடி, பிஜேபி அஞ்சலை, அனைத்து கட்சி இப்ப கடைசி யார் வந்திருக்கா? காங்கிரஸ்ல மாநில இளைஞரணி செயலாளர். இல்ல நீங்க அரசியல் வர்றதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இதுக்கு இப்படி சொல்றீங்களே, மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு கொலை குற்றவாளி தெரியுமா? ஆருத்ரா பின்னுக்கு போய் முன்னுக்கு எது வந்துருச்சு? சம்பவ செந்தில் ஸ்கிராப் வந்தது. இப்போ ஸ்கிராப் பின்னுக்கு போய் மூணாவது ரியல் எஸ்டேட்டு ஜெயிலில் இருக்கிற அசுத்தம் அப்பா நாகேந்திரன் தான் இது ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாருனாங்க. இது இப்போ மூணாவது பின்னுக்கு போய் இப்போ நாலாவது என்ன வரப்போகுது? இது முடிவல்ல, இது முடிவே அல்ல. இப்போ உண்மையாகவே ஹீரோ யாருன்னா அருண் ஐபிஎஸ். இந்த ஸ்கிராப் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்கள் அத்தனை பேருக்குமே ஆபத் பாந்தவன் ஆம்ஸ்டாங். வடசென்னை தாதாக்கள் பூராம இந்த ஸ்கிராப்புக்குள்ள இருப்பான். இது நீங்க ஒரு கட்டத்தில் ஆளுங்கட்சியை மிரட்டக்கூடிய அளவுக்கு ஸ்கிராப் தாதாக்கள் வந்துட்டான். அந்த அளவுக்கு வருமானம் கொளிக்குதா? கோடி கணக்கா இருக்கு, கோடிகள். நான் பேர் வேண்டாம், அந்த அமைச்சர் தரப்புல இருந்து எனக்கு கூப்பிட்டு, சார் என் பேர்லாம் சொல்லாதீங்க சார். நான் அப்போ அமைச்சர் பேர் எல்லாம் சொல்றேன். போய் ஏப்பா இதில் நீ தலையிடாதப்பா, நீ ஒதுங்கிக்க. இந்த ரவுடி திருப்பி சொல்றான், அண்ணா நான் இதில் ஒதுங்கிறதா இருக்கிறதா போறதான்னு நீ முடிவு பண்ணாத. நீ இருக்கிறதா இல்லையான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். மினிஸ்டரே மிரட்டான் ரவுடி. ஆமா, ரவுடி நினைச்சா மந்திரியும் கொள்ளுவான், மாவட்ட செயலாளரையும் கொள்ளுவான். ஆற்காடு சுரேஷ் மேல 20 வருஷத்துல 38 கேஸ். அப்பா, காவல்துறை என்ன கைமா பண்ணிட்டு இருக்கா? பேசாம நீங்க மத்திய அரசு காவல்துறை கொடுத்துடலாம். ஜெயில் ஆஸ்பத்திரியில பொண்டாட்டிக்கு பிறந்தநாள் பண்ணி கேக் ஊட்டுறான். என்னையா வழக்குனா கஞ்சாவும் சாராயத்தையும் போட்டு ரோட்ல போறவனெல்லாம் வெட்டியிருக்கு. அப்பா, அப்பாவி மக்கள் இருக்காங்க. ஒண்ணுக்கு அப்பாங்கிறீங்க. வட சென்னையில போதை வந்துன்னா 10 பேர் அறுவாடு தூக்கிட்டு ரோட்டு ஓரம் விரட்டுவான். பாத்துருக்கீங்களா? கேரளாவா இருந்தா 10 பேரையும் கட்டி வச்சிருவான். இந்த திராவிட இயக்கம் அந்த தமிழரை பூரா பிறவி கோடையாக்கி வச்சிருக்கான். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கடந்த ஜூலை 5ஆம் தேதி ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு ஒருக்கா ஒரு புது ரவுடி புதுசா ஒரு ஆளை கைது பண்றாங்க. கிட்டத்தட்ட 22க்கு மேல இதுவரையும் கைது பண்ணி நினைக்கிறேன். A+ ரவுடிகள். என்னதான் நடக்குது? கடைசியா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் அதாவது அஸ்வத்தம்மனு நேற்று கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் அப்பா ஆல்ரெடி பெரிய ரவுடி போல, அவர் உள்ள இருக்காரு. ஆனா நேற்று கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்னதான் நடக்குது ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல? இல்லை, ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல மிகப்பெரிய பின்னணி ரியல் எஸ்டேட், அதே போல் ஸ்கிராப்பு பல பன்னாட்டு கம்பெனிகள் பல ஆயிரம் கோடிக்கு வர்த்தகம் பண்ணுறான். மிகப்பெரிய இந்த ஹுண்டாய் கார் கம்பெனி, ஃபோர்டு, ஹோண்டா, டொயோட்டா, இப்படி பல கார் கம்பெனிகள், மாருதி சுசுகி, ஃபோர்டு, இப்படி பல கம்பெனிகள் நீங்கள் ஏறக்குறைய இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் நீங்கள் அந்த பெங்களூர் ஹைவேல இரு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த பன்னாட்டு கம்பெனிகளில் இரும்பு கழிவுகள், செம்பு கழிவு, இப்படி அந்த கழிவுகள் பல கோடிக்கு போகும். கிட்டத்தட்ட ஸ்ரீபெரும்புதூர் ஆரம்பிச்சு இங்கே பூந்தமல்லி வரைக்கும் ஒரே கம்பெனி தான். மாற்று கருத்து. ஆமாம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, முதலமைச்சர் குடும்பமும் இதை தலையிடுது. எதில்? ஸ்கிராப்பில். பெரிய பிஸ்னஸ் இல்லை, பெரிய பிஸ்னஸ்ஸு. நீங்கள் ஸ்கிராப் ஆனந்தன்னு ஒரு நபர், அவர் இப்போ பழைய இரும்பு சும்மா சைக்கிளில் விற்றவர். அவர் தான் கருணாநிதி குடும்பத்தினுடைய பினாமி. இப்போ மூகா தமிழரசனுடைய மகன் அருள்நிதி ஹீரோவா இருக்காரு. இந்த திரைப்பட இன்வெஸ்ட்மெண்ட் பூராம ஸ்கிராப் ஆனந்தம் காசு தான். ஸ்கிராப் ஆனந்தம் யாரு? மூகா தமிழரசனுடைய பினாமி. மூகா தமிழரசனுடைய பினாமி. நீங்க திமுக ஆட்சிக்கு வரும்போது ஸ்கிராப் பிசினஸ் பூரா மூகா தமிழரசு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இந்த பணத்துல தான் இவர் படம் ஓடுதோ ஓடலையோ 10 கோடி 20 கோடிக்கு படம் எடுப்பது இந்த பணத்துல தான். அதே போல அதிமுக வந்தா இந்த ஸ்கிராப் பூரா யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சசிகலாவுடைய அண்ணன் மகன் தீபக்கு போயிடும். யாருக்கு? தீபக்குடைய பாக்கெட் மணியை அப்படியே மாத்திக்குவாங்க. வரும்போது இந்த ஸ்கிராப் பூரா யாருக்கு போயிடும்? தீபக்கு போயிடும். தீபக்குடைய பாக்கெட் மணியை பல கோடி
இதை நடராஜ் சசிகலா 2 பேரும் இப்போ அந்த ஸ்கிராப்பில் பணம் வருது, இதை வாங்கி சாப்பிட்டு 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்கிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக நீ ஜாலியார். அப்போ இந்த ஸ்கிராப்புக்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்குது. இப்போ இதை தாண்டி 2ஆம் கட்டம் வட சென்னை தாதாக்கள். வட சென்னை தாதாக்கள் பூராமல் இந்த ஸ்கிராப்புக்குள்ளே இருப்பான். இது நீங்கள் ஒரு கட்டத்தில் ஆளுங்கட்சியை மிரட்டக்கூடிய அளவுக்கு ஸ்கிராப்பு தாதாக்கள் வந்துட்டான். அந்த அளவுக்கு வருமானம் கொளிக்குதா? கோடி கணக்காக இருக்கு, கோடிகள். நீங்கள் 5 கோடி ரூபாய்ங்க பேப்பரை விற்றா, இப்போ ஃபோர்டு கம்பெனி இருக்குன்னா ஒரு 3 மாத காலத்தில் ஒரு 5 கோடி ரூபாய் இரும்பு கழிவு வந்துடும். அதை என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு, ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு, இதுக்காக நீங்கள் முதலமைச்சர் அலுவலகத்தையோ இல்லையா வணிக வரித்துறை அமைச்சரையோ இந்த பன்னாட்டு கம்பெனி என்ன பண்ணுவான், சார் ஸ்கிராப் பூரா நீங்கள் எடுத்துங்க, எவ்வளோ இருக்கு, ஒரு 100 டன்னு இல்லை 500 டன்னு 1000 டன்னு, இந்த டன்னு இப்போ அப்படியே ஸ்கிராப் இருக்குது, என்ன விலை, மார்வாடி என்னோட கேட்பா, நீ என்னோட கேட்பா, சரி நடுவில் இந்த உனக்கு இவ்வளோ கிடைக்கும், இத்தனை டன்னு இருக்குது, எனக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்துரு அப்படின்னா, இந்த பேப்பர் எடுத்து கொண்டு போய் மார்வாடி கொடுத்தீங்கன்னா 5 கோடி ரூபா உங்களுக்கு கொடுப்போம். ஓ, நான் பணம் கட்டி எடுத்துக்கிறையா, உனக்கு இந்த 5 கோடி ரூபா எதுக்கு, நடுவில் உபரி தொகை. இது யாராவது பிரிச்சுக்குவான்னா ஜிஎஸ்டி துறை அமைச்சர், அமைச்சருடைய செக்ரட்டரி, அமைச்சருடைய பிஏ, இந்த அரசியல்வாதி அத்தனை பேர் பிரிச்சுக்குவோம். இதை ஒரு காலகட்டத்தில் அமைச்சர்கள் எந்த நீங்கள் திமுக அதிமுக யார் அமைச்சராக வந்தாலும் சென்னையை சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் அந்த ஸ்கிராப்புக்குள்ள இருப்பாங்க. ஓ, நான் பேர் வேண்டாம், அந்த அமைச்சர் தரப்புலேருந்து எனக்கு கூப்பிட்டு, சார் என் பேர்லாம் சொல்லாதீங்க சார்னாங்க. அப்போ அமைச்சர் பேர் இல்லாமல் சொல்கிறேன். ஒரு அமைச்சர் நீங்கள் இந்த சென்னையை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் சேர்ந்த அமைச்சர் இந்த ஸ்கிராப் பிஸ்னஸில் தன்னுடைய உதவியாளரோ நண்பரோ தெரிஞ்சவரோ அண்ணனோ தம்பியோ கூப்பிட்டு நீ இதை போய் எடுத்துக்கப்பா, உனக்கு ஒரு இதில் லாபம் கிடைக்கும், கோடிகள் தான் எல்லாம். அப்போ இதில் ஒரு தாதா தலையிட்டு நான் சொல்கிற ஆளுக்கு நீங்கள் கொடுங்கங்கிறான். கட்ட பஞ்சாயத்து. இதில் அமைச்சர் உடனே அந்த லைனுக்கு போகிறார். யார் லைனுக்கு? தாதா லைனுக்கு போய், ஏப்பா இதில் நீ தலையிடாதப்பா, இது எனக்கு வேண்டிய ஒருத்தர் அந்த ஸ்கிராப் எடுக்க போகிறார், நீ தலையிடாத, நீ ஒதுங்கிக்க. அந்த ரவுடி திருப்பி சொல்கிறான், அண்ணா நான் இதில் ஒதுங்கிறதா இருக்கிறதா போகிறதான்னு நீ முடிவு பண்ணாத, நீ இருக்கிறதா இல்லையான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். மினிஸ்டரே மிரட்டான் ரவுடி. ஆமாம், ஏன் திருவாரூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் தம்பி 2 பேரும் தான் அங்கே அரசியல, பூண்டி கலைவான கலைச்செல்வம், இப்போ இருக்கிறவர் தம்பி மாவட்ட செயலாளர், மந்திரி கடவுள் இருக்காரு, அவர் மந்திரி ஆயிருக்கணும். அவங்க அண்ணன் வெட்டி கொல்லப்பட்டார். எப்படி வீட்டில் போய் வெட்டி கொள்றான், நடந்ததா இல்லையா? பத்திரிகை கொடுக்குற மாதிரி. அப்போ ரவுடி நினைச்சா மந்திரியும் கொள்ளுவான், மாவட்ட செயலாளரையும் கொள்ளுவான். நடந்ததா இல்லையா? கண்டிப்பா. அப்போ இந்த ரவுடி சொல்றான், நான் நினைச்சா தானே நீ இருக்க முடியுமா, இருக்கக்கூடாத நான் முடிவு பண்ணுவேனா? அமைச்சர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். அப்போ இதை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் என்கவுண்டர் வெள்ளத்துறை எங்கே போட்டாங்க? காஞ்சிபுரம் ஏடிஎஸ்பியை போட்டாங்க. எதுக்கு? ஸ்கிராப் பிசினஸில் ஆளுங்கட்சி அமைச்சருக்க கொலை மிரட்டல் அப்படின்னா இது எவ்வளோ பின்னணி இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ அந்த ரவுடிகளை கட்டுப்படுத்துறதுக்காக தான் என்கவுண்டர் வெள்ளத்துறை கூட போட்டாங்க. வெள்ளத்துறை என்ன பண்ணார்? மச்சனை கொண்டு வந்து அவரே ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். யார்? வெள்ளத்துறை மச்சனு. வெள்ளத்துறை கோடிக்கணக்காக வருதுங்க. நீங்கள் எப்போ சம்பளம் வாங்குறது, கையெழுத்து போடுறது, 30 நாள் ஆகுறது, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறது, இதில் முட்டையாக பணம் வருது, கோடியாக பணம் வருது. இல்லை இதில் ஆம்ஸ்ட்ராங் இதில் என்ன சம்மந்தப்பட்டிருக்காரு? ஆம்ஸ்ட்ராங் என்ன சம்மந்தப்பட்டிருக்காருன்னா, இந்த ஸ்கிராப் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்கள் அத்தனை பேருக்குமே நீங்கள் ஆருத்ரா கோல்டு ராஜசேகர் உட்பட அத்தனை பேருக்குமே ஆபத் பாந்தவன் ஆம்ஸ்ட்ராங் தான். எதிரான் இருக்காரு. அதாவது இப்போ நாகேந்திரன் அசுத்தமுடைய அப்பா, அவர் ஒரு ஆயுள் தண்டனையில் கொலை கேஸில் ஜெயிலில் இருக்கார். இப்போ இவங்க ஒரு பில்டர், இப்போ ஏறக்குறைய 100 பில்டர் சென்னையை கட்டுப்படுத்துகிறான். காசா கிராண்ட், அப்பாசாமி, ஜெயின் பில்டர்,
பாசியம் பில்டர், எல்லா அமைச்சர்களுக்கு பினாமி. இப்படி 50 பில்டர் தான். ஒரு பில்டர் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 கோடி ரூபா பட்ஜெட். கண்டிப்பா. எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 15-20 கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துகிறான். 20,000 கோடிக்கு வியாபாரம் பண்ணுறோம். 20,000 கோடிக்கு வியாபாரம் பண்ணுறான்னா நீங்கள் குறைந்தது 50 கோடி 100 கோடிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். அப்போ இந்த தாதாக்கள் போகிறான், எங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா கொடு, எனக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடு, கொடுக்கலைன்னா உன்னை கடைசிதான் போடுவேன். இல்லை 24 கேஸ் மாடர் கேஸ் பெண்டிங் இருக்க. ஆமாம். எத்தனை கேஸு? 24 கேஸ். ஆற்காடு சுரேஷ் மேலே அவன் இந்த ரவுடி தொழிலுக்கு வந்தது 2003 23 செத்து போகிறான். 20 வருஷத்தில் 38 கேஸ். அப்பா. காவல்துறை என்ன கைமா பண்ணிட்டு இருக்கா? ஏன் தெரிஞ்சே நடக்குது. ஏங்க அவன் மேலே 9-8 கொலை வழக்கு, 17 கொலை முயற்சி வழக்கு, 6 குண்டாஸ், இப்படி 38 வழக்கு அவன் மேலே இருக்குன்னா காவல்துறை பேசாம களைச்சிட்டு போயிருங்களேன். பேசாமல் நீங்கள் மத்திய அரசிட்ட காவல்துறை கொடுத்துடலாமே. ஒரு ஆற்காடு சுரேஷுங்கிற ஒரு ரவுடி மேலே 38 வழக்கு நிலுவையில் இருக்குன்னா காவல்துறை எதுக்குங்க? 38 வழக்கு நடைபெற வரைக்கும் இப்போ என்ன பண்ணாங்க காவல்துறை? நல்ல கேள்வி. நான் ஒரு 3 நாளைக்கு கூட பேப்பர் பார்த்தேன். கடலூரில் ஒரு ரவுடி சூர்யான்னு பேர், பொண்டாட்டிக்கு கேக்கு விட்றான், காலில் கட்டு போட்டுருக்கு. எங்கே? நீங்கள் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காங்க, ஜெயில் ஆஸ்பத்திரியில். பொண்டாட்டிக்கு பிறந்தநாள் பண்ணி கேக்கு விட்றான். என்னையா வழக்குனா கஞ்சாவும் சாராயத்தையும் போட்டு ரோட்டில் போகிறவனெல்லாம் வெட்டியிருக்கான். அப்பா. அப்பாவி மக்கள் இருக்காங்க பல. அது மாதிரி ஒன்றுக்கு அப்பாங்கிறீங்க. வட சென்னையில் போதை வந்துன்னா 10 பேர் அறுவாடு தூக்கிட்டு ரோட்டு ஓரலாம் விரட்டுவான், பார்த்துருக்கீங்களா? கேரளாவாக இருந்தால் 10 பேரையும் கட்டி வச்சிருவான். இங்கே தப்பிச்சு ஓடு. நீ எவனா விட்டுட்டு நம்ம ஊடு போய் சேர்ந்தா சரி. இந்த திராவிட இயக்கம் அந்த தமிழனை பூரா கோடையாக்கி வச்சிருக்க, பிறவி கோடையாக்கி வச்சிருக்கு, சூடு சொரணையே இல்லாமல் வச்சிருக்கு. கேரளாவில் இப்போ அறுவாடு தூக்கிட்டு ரோட்டுக்கு வந்துடுவானா? ஆந்திராவில் வந்துடுவானா? கர்நாடகாவில் வந்துடுவானா? சொல்லுங்க. பப்ளிக் வெட்ட முடியுமா? இங்கே நினைச்சவங்களாம் வெட்டுறான். அப்போ காவல்துறை எதுக்குன்னு கேட்குறேன். இப்போ ஆம்ஸ்டாங் வழக்கில் 21 குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக அஸ்வத்தம். அப்போது திமுக அருள், அதிமுக மலர்கொடி, பிஜேபி அஞ்சலை, தமாக, இப்படி அனைத்து கட்சி. இப்போ கடைசியாக யார் வந்திருக்கா? காங்கிரஸில் மாநில இளைஞரணி செயலாளர். அப்போ இல்ல இது எப்படியா? அப்பா வந்து கொலை குற்றவாளி உள்ள இருக்காரு, பையனுக்கு எப்படி பேர்பட்ட ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க? இல்ல நீங்க அரசியல் வர்றதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இதுக்கு இப்படி சொல்றீங்களே, மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு கொலை குற்றவாளி தெரியுமா? ஆடிட்டர் பாண்டியன் கேஸ்ல ஜெயில இருந்தவரே. கேட்டா அவர் மேல கொலை குற்றமே இல்லை அப்படிங்கிறாரு. ஆமா இல்ல, அப்புறம் எதுக்கு ஜெயில இருந்தாரு? அப்புறம் எதுக்கு ஜெயிலுக்கு இருந்தாரு? அண்ணாமலை சொல்றது உண்மைதானா? ஏங்க அண்ணாமலை இருக்கட்டுங்க, அண்ணாமலை எப்பங்க போன மாசம் வந்தாரு அரசியலுக்கு? நாங்கள் இது கேட்குறது காளிமுத்து கமிஷனாக இருக்கும்போது இவர் பாண்டியன் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் ஜெயிலில் இருந்தாரா இல்லையா? அண்ணாமலை விட்டுருங்க. அண்ணாமலை நமக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கணும், இல்லை அண்ணாமலையை நமக்கு பத்திரிகை சொல்லிக் கொடுக்கணும். குற்றவாளின்னு தீர்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களே ஐயா. இல்லைங்க, நீங்கள் உங்கள் கதையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. ஜெயிலில் இருந்தாரா இல்லையா? அப்போ போலீஸு வேலை தெரியாமல் ரிமாண்ட் ஜெயில் பிடிச்சி போட்டுச்சா? நீதிமன்றம் தெரியாமல் அவர் ரிமாண்ட் பண்ணிடுச்சா? சொல்லுங்கள். இதுக்கு என்ன சார் பதில் சொல்கிறீங்க? எல்லாம் தெரியல சார், சும்மா ரோட்டில் போகிறவங்க பிடிச்சி உள்ளே போட்டாங்க, அப்படியே நடந்தது. நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போக விரும்பலை. அப்போது தமிழக அரசியல் கூடாரமே கொலை குற்றவாளிகளுடைய புகலிடம் சொல்ல வர, கொலை குற்றவாளிகளுடைய அப்புறம் அப்போ அரசியலுக்கு வரோம்னா அந்த கொலை குற்றங்களை பண்ணியிருந்தா அதுக்கான தகுதி அதான் 100 கோடியில் வந்துருது. இல்லை எவ்வளோ வந்துருது? 100 கோடி 200 கோடி பணம் கொடுத்தா எல்லாம் உள்ள வராங்களா? ஆமா, வேற என்ன? எதுக்கு வர்றாங்க? அவனை காப்பாத்திக்க. வேற கொலை குற்றத்துல இருந்து காப்பாத்திக்க பணம் கொடுத்து கட்சிக்குள்ள. ஆமா, கட்சிக்குள்ள வந்து போலீஸ் பயப்படுது, டிஎஸ்பி பயப்படுறாரு, டிசி பயப்படுறாரு. ஏன்? நீங்க நேராக சென்ட்ரல் மினிஸ்டரோட பேச முடியும், ஸ்டேட் மினிஸ்டரோட பேச முடியும். அப்போ இதுக்கு தானே அரசியல் பதவி தேவை. கட்சி தலைவங்கிட்ட பணம் கொடுத்தா போஸ்டிங் கிடைக்குது. பிஜேபியில் இருக்கிற ஆட்கள் அஞ்சலை குண்டாசிலிருந்து அண்ணாமலைக்கு தெரியாதா? தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அந்த அம்மா சேலை வியாபாரம் பண்ணி கந்து வட்டிக்கு போய் குண்டாசில் போனதெல்லாம் கஞ்சா ஹோல்சேல் டீலர் வேற. அண்ணாமலைக்கு தெரியாதா?
அண்ணாமலை வந்து செல்வ பெருந்தை சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா அஞ்சலை குண்டாசில் இருந்தது? ஐபிஎஸ் அதிகாரி வேற தெரியாம இருக்குமா? இவர்கள் தான் வேணும்னு விரும்பி சேர்க்கிறார் சார். இவர்கள் தான் எதுக்கு வேணும்? கட்சிக்கு வேணும், கட்சிக்கு வேணும், கட்சியை வளர்க்கணும், பணம் வேணும். நீங்கள் இதுக்கு முந்தி பிஜேபியில் நான்லாம் ஒரு 30-40 வருஷம் அரசியல் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன். இப்போ மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கார்ல ராதாகிருஷ்ணன், அவரும் இங்கே பிஜேபி தலைவராக இருந்தார். வடசேனை ரவுடி பூரா அங்கே தான் இருப்பான், நான் பார்த்துருக்கேன். அப்பேவையா சார்? வடசேனை ரவுடி பூரா எங்கே இருப்பான்? காட்டான் சுப்பிரமணியம், வெள்ள ரவி எல்லாம் யாருக்கிட்ட? பிஜேபியில் ராதாகிருஷ்ணன் நான் பார்த்துருக்கேன். ஆனா தமிழிசை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அண்ணாமலை வந்த பிறகுதான் பல ரவுடிகள் உள்ள வந்திருக்காங்க, கொலை குற்றவாளிகள் உள்ள வந்திருக்கான்னு சொல்றாங்களே. இதுக்கு பதில் சொல்லுங்க அக்கா தமிழிசை. சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது வடசேனை ஆட்கள் பூரா அங்கதான் இருந்தாங்க சார். இவங்களுக்கு சங்கராச்சாரியாருக்கே ரவுடி தேவைப்படுவாங்க. யாருக்கு? நீங்க அதிமுக திமுக தலைவர்கள்லாம் விடுங்க, சங்கராச்சாரியாருக்கு யாரு தேவைப்படுறாரு? ரவுடிகள். சங்கரமடம்னா என்ன? அன்பு, அமைதி, ஆன்மீகம், ஆச்சாரம், அனுஷ்டாரம், பூஜை, புனஸ்காரம் இல்லையா? அதிலிருந்து கூட பேசாதவர்கள் யாரு? சங்கராச்சாரியார்கள். அப்போ எதுக்கு அங்க போனாரு? அப்பக்கு என்ன வேலைங்க? ஆன்மீகத்துக்கு கூட ரவுடிகள் தேவைப்படுறாங்கன்னு சொல்ல வரீங்க சார்? அப்புக்கு என்னங்க வேலை சங்கரமடத்துல? அப்பு யாருங்க? என்ன கவர்மெண்ட் செக்ரட்டரியா? இல்லை ஏதாவது ஐஏஎஸ் அதிகாரியா? இல்லை ஏதாவது அண்டர் செக்ரட்டரியா? அப்போ என்னங்க தகுதி அப்புக்கு? பிரபல ரவுடி. அப்புறம் அப்புக்கு எதுக்கு சங்கராச்சாரி? அப்போ பெரியவர் இருந்தார்ல, அவர் நடந்தே போவார், அவரு தான் சங்கராச்சாரியார். அப்போ இவரு நீங்களே முடிவு பண்ணீங்க. சங்கரராமனை எங்க வச்சு கொலை பண்றாங்க? கொஞ்சம் தட்டி வைடாவன போட்டே தள்ளிட்டான். என்ன சொன்னாரா? தட்டி வை. என்னை பத்தி அவன் மொட்டை பிடிச்சுனா அடிச்சுட்டு இருக்கான். சோமசேக கணபாடிகள்னு பேர்ல சங்கர மடத்து பக்கம் நடிகையெல்லாம் வந்துட்டு போறா. யார் வந்துட்டு போறா? நடிகையெல்லாம் வந்துட்டு போறா. ஆச்சாரம் போயிடுது. இப்படி என்ன பண்றாரு? சோமசேகர கணபாடிகள்னு சங்கர மடத்தினுடைய பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு இந்தியா சிமெண்ட் சீனிவாசன், கஸ்தூரி ரங்க, நம்ம குருமூர்த்தி எல்லாத்துக்கும் பக்கம் பக்கமாக எழுதுறாரு. யாரு? சங்கரராமன். பொறுக்க முடியாம பெரியவா இருந்தா, புனிதமா இருந்தா, பூஜை செய்தா, புனஸ்காரம் செய்தா, இப்ப ரவுடி பயலா வர்றான் எங்க? சங்கர மடத்துல. இதை யாரும் தட்டி கேட்க மாட்டேலா? யாரு கேட்டா? சங்கரராமன் என்ன பண்ணான்? பெட்டிஷனா எழுதி தள்ளி விட்டான். அப்போ சங்கர மடத்தினுடைய மானம் எங்க பறந்தது? காத்துல பறந்தது. எதுல ஏறிச்சு? கப்பல்ல ஏறிச்சு. என்ன பண்ணாரு சங்கராச்சாரி? என்ன பண்ணாரு? அப்போ கூப்பிட்டாரு, உங்க தட்டி வைடா. அப்போ நான் என்ன கேட்கிறேன், சங்கர மடத்துக்கு எது தேவைப்படுது? ரவுடிசம். அவன் என்ன பண்ணிட்டான்? அப்பு தட்டி வைடானா போட்டே தள்ளிட்டான். அப்போ இதுக்கு மேல விளக்கமே தேவையில்லை இல்லையா? அதாவதுங்க, ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆற்காடு சுரேஷ் கொலையில சம்மந்தப்பட்டிருக்காரு, அதனால நாங்க பழிக்கு பழி தீர்த்தோம் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படியே நகர்ந்து வந்துட்டே இருக்கு ஐயா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட நில புரோக்கர் வரையும் வந்திருக்கு, அஸ்வத்தமன் வரையும் வந்திருக்கு. எப்படியா? இல்லை இதுல எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டிருப்பாரு. இல்லை இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது முடிவல்ல, இது ஆரம்பம், முடிவே அல்ல. இப்போ 21 பேர். இப்போ உண்மையாகவே ஹீரோ யாருன்னா அருண் ஐபிஎஸ் தான். ஏன்னா மொத்த குற்றாலையும் வெளில கொண்டு வந்திருக்காரு. A+ அக்யூஸ்ட் எல்லாம் A+. அவர் முதல்ல இந்த சார்ஜ் எடுக்கும்போது சொல்லிட்டாரு, என்னை சுதந்திரமா விட்டா நான் இதில் பணியாற்ற முடியும். சரி நீ சுதந்திரமாக செய்யுங்கன்னு முதலமைச்சர் அனுமதி கொடுத்த பிறகுதான், ஏய் ரஜினி ஸ்டைலில் உங்கள் ஸ்டைல்லே பதில் சொல்கிறேன் நான். இப்போ அஸ்வத்தமன் கைதெல்லாம் காங்கிரஸ் முக்கிய மக்களுக்கு உண்மையாகவே இந்த கொலையில் குற்றவாளி கிடைச்சிருவான்னு நம்பிக்கை வந்திருக்கு. யாராக இருந்தாலும், எவ்வளோ பேர் உயரத்தில் இருந்தாலும் அவன் கண்டிப்பாக கைது செய்ய முடியும், கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அஸ்வத்தம கைதில் வந்திருக்கு. இதில் கொலைக்கு முன்பே 5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, கொலைக்கு பின்பு கண்டிப்பாக பல கோடி செலவு. அப்போ இத்தனை கோடியை யார் செலவு பண்ணா? அஞ்சலையா, அருளா? இருக்கவே முடியாது. மலர்குடியா, புன்னை பாலா, இல்லை செத்து போன இருக்கவே முடியாது. பல கோடிகளை செலவு செய்த சக்தி
இங்கேயும் இருக்கு. அதை நெருங்க வேண்டியது நீங்க அஸ்வத்தமனு முக்கிய குற்றவாளி இல்ல. நீங்க சம்பவம் செந்தில் எங்கடா இருக்கான்னா அவன் இதோ ஆஸ்திரேலியாவில் இருக்கானா. ஏன்டா அமைஞ்சுக்கரையா ஆஸ்திரேலியாவானா? அப்போ இவர்களுடைய நெட்வொர்க் எவ்வளவு நெட்வொர்க்குன்னு பாருங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்காங்கிறான், ஒரு ஆள் இத்தாலியில் இருக்காங்கிறான். அப்போ இந்த இந்த ஸ்கிராப் பிசினஸ் சிசி ராஜா அவர் ஒரு பக்கம் அவரு பக்கம் ஆந்திராவில இங்க இருக்குங்கிறாங்க, ஆந்திராவில் இருக்காங்கிறான், இப்போ ஒரு ஆள் நேபாளில் இருக்காங்கிறான். அப்போ இத்தனை ரவுடிகளையும் இந்த கொலைக்கு பின்னணியில் இருக்கான்னா எவ்வளவு கோடி டர்ன் ஆயிருக்கு இந்த ரவுடிசத்துக்குள்ள. அப்போ இந்த கோடிகளுக்காக தானே சண்டையே, இந்த கோடிகளுக்காக தாங்க சண்டை. இப்போ முதல்ல என்ன 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 சொன்னாங்க, ஆருத்ரா கோல்டுன்னாங்க. 5000 கோடி. எவ்வளவு அது ஊழல்? 5000 கோடி. 5000 கோடி. 5000 கோடியை ராஜசேகர் 2500 கோடி வச்சிருக்கான். ஹாரிஸ் பிஜேபி இருக்கான், அவன் ஒரு 2500 கோடி வச்சிருக்கான்னா. சரி, அப்போ 2500 கோடி 2500 கோடி 5000 கோடிக்கு சண்டை. இது முதல் கட்டம். ரெண்டாவது கட்டத்தில் என்னன்னா ஸ்கிராப்பில் சம்பவம் செந்தில் தான் தலையிட்டு இதை போட்டு தள்ளிட்டான்னாங்க. இப்போ ஆருத்ரா பின்னுக்கு போய் முன்னுக்கு எது வந்துருச்சு, சம்பவம் செந்தில் ஸ்கிராப் வந்தது. இப்போ ஸ்கிராப் பின்னுக்கு போய் மூணாவது ரியல் எஸ்டேட்டு ஜெயிலில் இருக்கிற அசுத்தம் அப்பா நாகேந்திரன் தான் இது ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாருனாங்க. இது இப்போ மூணாவது பின்னுக்கு போய் இப்போ நாலாவது என்ன வரப்போகுது, ஹார்பரில் கண்டெய்னர் பிஸ்னஸ். ஹார்பரில் ஹார்பர் கான்ட்ராக்ட் யார் எடுக்கிறது, ஹார்பரை யார் கண்ட்ரோல் வச்சிருக்கிறது, இது நாலாவது நீ வரப்போகுது. இப்படி அடுத்த இதாதானா? அது அடுத்து அதுதான். ஏன்னா இந்த வழக்கு எப்போதான் முடிய போகுது? அதாவது கண்டிப்பாக இந்த வழக்கு நீங்கள் அருண் ஐபிஎஸ் முழு முயற்சி செய்து முன்னேறுகிற இதே போக்கில் போனால் கண்டிப்பாக அந்த பிக் பாஸ், அந்த பிக் ஷாட் கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார். அன்னைக்கு தான் இந்த வழக்கு ஒரு முடிவுக்கே வரும். இல்லை, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை விஷயத்தில் வந்து தலையிட்டு இருப்பாரா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்? ஆமாம்மா. நீங்கள் சார் வட சென்னை என்பது தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஈசிஆர், ஓஎம்ஆர், இத்தனை விஷயங்களை கட்டுப்படுத்துகிற இடம்தான் வட சென்னை. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அதிகார மையம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? செக்ரட்டரியேட். தலைமைச் செயலகத்தில் 250 ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, 35 அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாம் இருக்கடா. இது சென்னை தான். சென்னையில் தலைமைச் செயலகம். தலைமைச் செயலகத்திலிருந்து தான் எல்லா பக்கம் உத்தரவு போகுது. தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது? எல்லாம் அங்கே தான் இருக்குது. இதே போல தான் வட சென்னை தாதாக்கள் தான் நீங்கள் ரியல் எஸ்டேட்டை கட்டுப்படுத்துகிறான், ஸ்கிராப்பை கட்டுப்படுத்துகிறான், அரசியலை கட்டுப்படுத்துகிறான், ஹார்பரில் கண்டெய்னர் டெப்போ அதை கட்டுப்படுத்துகிறான். எல்லா அண்டர் கிரவுண்ட் தாதாக்கள் பூரா இவர்கள் தான் கட்டுப்படுத்துகிறாங்க. அப்போது இங்கே பாதிக்கப்பட்டவன் பூரா நேராக போகிற இடம் இது ஆம்ஸ்ட்ராங் தான். நீங்கள் ஒரு பில்டர்கிட்ட 50 லட்ச ரூபா பணம் கேட்குறாரு ஜெயிலில் இருந்து. யார்? அஸ்வத்தம்மா அப்பா நாகேந்திரன். இவர் அந்த பில்டர் நேரம் யார்கிட்ட ஓடி வரான்? ஆம்ஸ்ட்ராங் வரான். சார் மிரட்டானு கேட்குறானுங்க, 50 லட்சம் கேட்குறான், 1 கோடி கேட்குறான். உடனே ஆம்ஸ்ட்ராங் எங்கே, நாகேந்திரன் எங்கே இருக்காரு? வேலூர் ஜெயிலில். ஜெயிலுக்கு ஃபோன் போடுறாரு. ஏப்பா நமக்கு வேண்டிய ஆளுப்பா நம்மகிட்ட வந்துட்டாரு, நீ தலையிடாத, எனக்கு பணம் கொடுக்க சொல்லு, 50 லட்சம் கொடுக்காது, நீ ஏன் கெடுக்கிற, நீ ஒதுங்கிக்க, நான் பார்த்துக்கிறேன். நான் ஒதுங்க முடியாது, உன்னை நான் பார்த்துக்கிறேன், நீ வெட்டுற. இதுதான் சண்டை. ஆனால் இப்போ அந்த அஸ்வத்தமனுங்கிறவர் பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ரொமோட்டர், அதாவது மியூஞ்சூர் பக்கத்தில் ஒரு ஆள் லேண்ட் ப்ரொமோட்டரை வந்து கத்திய இதில் வச்சு நெத்தியில் வச்சு 10 கோடி வசூல் பண்ணிக்க சொல்லப்படுது சார் இந்த வழக்கில். சார் இது அதாவது பில்டர்கள், நான் தான் சொல்லிட்டேன் முதல்ல இருந்து, திருப்பியும் சொல்கிறேன், சென்னையில் இருக்கக்கூடிய பில்டர்கள் வட சென்னை தாதாக்களுக்கு பணம் கொடுக்காமல் எதையுமே செய்ய முடியாது. எதையுமே செய்ய முடியாது. கட்டிங் கொடுத்தாதான். கட்டிங் கொடுக்க. அப்போ காவல்துறை எதுக்குன்னு கேட்குறீங்களா? காவல்துறையில் எனக்கு தெரிஞ்ச பல பேரை நீங்கள் பல டிஜிபிக்களை ரியலைசேட் பண்ணுறான் இந்த ரவுடிகளை வச்சு. மறைமுகமா 20,000 கோடி 25,000 கோடி கமிஷனர்களுக்கே சொத்து இருக்கு. குடவாள பையன் சினிமாவில் பல கோடி செலவு பண்ணுறான். எப்படி எங்கே படம் ஓடுதா? ஓடலை, ஆனால் படம் எடுக்கிறான். எப்படி பணம் வருது? இந்த பிளாக் பண்ணி தான். அப்போ ஜாங்கிட்டு 20,000 25,000 கோடி இருக்கு.
பழைய கமிஷனர் ஓய்வு பெற்ற கமிஷனர் விஸ்வநாதனுக்கு எங்கே பார்த்தாலும் நிலமா இருக்குது. எப்படி இதெல்லாம் கிடைச்சது? நீங்கள் ஐபி என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்? உள்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது? இவர்கள் வெளிநாடுகளை சொத்து. அப்போ ரா என்ன பண்ணிட்டு இருக்கு? வேடிக்கை பார்த்து கமிஷன் வாங்கிட்டு இருக்கா? இது எதுக்கு? இந்த உளவு அமைப்புகள்லாம் எதுக்குன்னு கேட்குறேன். உள்துறை எதுக்குன்னு கேட்குறேன். அப்போ தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு பூரா வட சென்னை தாதா முடிவு பண்ணுறான். தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு இந்த கமிஷனர்கள் ரியல் எஸ்டேட் கமிஷனர் முடிவு பண்ணுறான். கட்சி இவங்ககிட்ட வேடிக்கை பார்க்குது. அதிமுகவுக்கு வேண்டியவனா இருக்கான், திமுகவுக்கும் வேண்டியவனா இருக்கான். அப்போ யார் சார் நடவடிக்கை எடுப்பது? இந்த மக்களை யார் பாதுகாப்பது? ஏன்னா ரவுடிக்கு சாராயம் குடிச்சா வெறி வந்தால் ரோட்டில் ஓரவனெல்லாம் வெட்டுறான். பார்க்குறோமா இல்லையா? கண்டிப்பாக. வட சென்னையில் அப்பப்போ கத்தியை தூக்கிட்டு சொல்லிட்டு ரோட்டில் ஓரவனா அடிக்கிறான். குழந்தை குட்டி பொண்டாட்டி கூட பாவம் காலையில் எழுந்திரிச்சு மிஷின் மாதிரி வேலைக்கு போய் பொண்டாட்டி பிள்ளை ரோட்டை ஓரவனா வெட்டினான்னா இது என்ன? இது நாடு? கேரளாவில் சாத்தியமா? ஆந்திராவில் சாத்தியமா? கர்நாடகாவில் சாத்தியமா? பஞ்சாபில் சாத்தியமா? மேற்கு வங்காளத்தில் சாத்தியமா? மற்ற ஸ்டேட்டெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆதிவாசி மாதிரி இருக்கான், செட்டில் ட்ரைப்ஸாக இருக்கான், அவனுக்கு ஒன்றுமே தெரில. ஆனால் வளர்ந்த மாநிலத்தில் இப்படி நடக்குதுன்னா இதை கட்டுப்படுத்திய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. காவல்துறை கண்டிப்பாக அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி. உண்மையான குற்றவாளியை சட்டத்திற்கு முன் நிறுத்துவதின் மூலம்தான் மீண்டும் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும். கண்டிப்பா ஐயா. திரு ஆம்ஸ்டாங் கொலையை பத்தி அடுத்த நகர்வு எப்படி இருக்குன்னு அடுத்த நிகழ்வுல பார்ப்போம். மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.